அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அது போல் எம்சிக்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிங்க. ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொஷின் கலெக்ஷன் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அதே போல் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நிறைய ஏரியா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கான்செப்டோட கேட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு கொஷின்ஸை பார்க்குற ஃபீலை விட டேரெக்டாகவே அந்த மெட்டீரியலை கொஷினாக பார்த்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் கொஷின் கலெக்ஷன்ஸு நிறைய கொடுத்துருக்கேன். அதே போல் கிளாஸஸும் நிறையா போட்டிருக்கேன். என்னுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். மேக்ஸ் நியூஸ் சிலபஸ்ன்னு போயிட்டு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வரைக்குமே ஒரு 180 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அது இல்லாமல் தனித்தனியாகவே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபோரியர் கால்குலஸ், வெக்டார் கால்குலஸ், அதுவும் தனியாகவே பிளேலிஸ்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து செஷன் போட்டு கிளாஸ் எதுவும் நாங்கள் எடுக்கல. ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் 1 இயர் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸ் வேணும்னா வாங்கி படிக்கலாம். அதே போல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போடுவோம். எவ்ரி வெட்னஸ்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து தரமாக இருக்கும். ரெண்டாவது என்னுடைய கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நாங்கள் கொடுக்குறது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் அட்மாஸ்பியர் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி? நான் என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நோட் எடுத்து வச்சுக்கிட்டு பிளேலிஸ்ட் வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கணும். ஒன்று. அதே போல் டெஸ்ட்டுக்கு கண்டென்ட் கொடுத்துருவேன். அந்த டாபிக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் கொஸ்டின் வந்தோடனே டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அது அந்த விஷயத்தை நீங்கள் ருட்டீனாக பண்ணாவே போதும். உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஓகே, ஃபைன். இப்போது அந்த வெட்னஸ்டே டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு சில இப்போ வர வெட்னஸ்டே, அதாவது நெக்ஸ்ட் வெட்னஸ்டேல என்ன சொல்லியிருக்கேன், எஸ்டர்டே டெஸ்ட்டு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வெட்னஸ்டேஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வெட்னஸ்டே டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை யூனிட்டாக சொல்லியிருந்தேன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தேர்ட் யூனிட்டில் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. அதே போல் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஸோ எக்ஸாம் வரைக்கும் கொடுப்பீங்களா? ஆமாம், எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக போகும். இதில் நிறைய ஸ்டேஜஸை கொண்டு வருவேன். அந்த ஸ்டேஜஸ்லாம் ரிசீவ் பண்ணும் போது தான் தெரியும் ஒர்த்தா இல்லையான்றது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்டை நான் உள்ளே இறக்கிடுவேன் கொஷின்ஸை. ஸோ எல்லா ஏரியாவுக்குமே கொஷின்ஸ் கிடைக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. அதே போல் என்னுடைய கிளாஸஸும் நான் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இடையில இப்போது நிறைய கமெண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா? சார் இந்த கான்செப்ட் புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஏரியா எங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது அந்த தெரியாத கான்செப்டை நான் யூடியூப் வீடியோ கொடுத்துருவேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் பவுண்டட் சீக்வன்ஸ் எனக்கு புரியல, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ரியல் சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ரியல் சீக்வன்ஸ் டெஃபினிஷன் தான் முக்கியம். ரியல் சீக்வன்ஸ் ஏஎன் n from 1 to infinity. அதாவது ஏஎன் எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ரியல் சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் செட் டு பி பவுண்டட். அப்படின்னா if there exists real positive, நல்லா கவனிக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். real positive m such that absolute value of an is most m இருக்கணும் for every n. ஓகே, ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ரியல் சீக்வன்ஸை வந்து நான் பவுண்டட்னு சொல்ல போகிறேன். A real sequence is said to be bounded if there exists a real positive m such that whose absolute term of an வந்து at most m இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தங்க? ஸோ an வந்து must belongs to எங்கே இருக்கணும்? ஒரு காம்பேக்ட் இன்டர்வலில் விழுந்துடணும். அந்த சீக்வன்ஸோடைய டேர்ம்ஸ் எல்லாம் எங்கே விழணும்? ஒரு காம்பேக்ட் இன்டர்வலுக்குள்ளே விழுந்துடணும். ஸோ அப்படி விழுந்தால் அந்த an வந்து பவுண்டட் ஆகிடும். ஒவ்வொரு எண்ணுக்குமே இது நடக்கணும். ஸோ ஈச் எண்ணுக்கு அந்த சீக்வன்ஸில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எட்டையர் எலமெண்ட்ஸோடைய கலெக்ஷன்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? இந்த காம்பேக்ட் இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஒரு எம்மை நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னால் போதும். அவ்வளோதாங்க பவுண்டட் சீக்வன்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இது. ஸோ பேஸாகவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய ஏஎன் என்ன? ஸோ கிளாஸஸ்லாம் டைட்டாக கொடுத்துருவோங்க. கிளாஸஸ் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் பத்தலை, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய கிளாஸஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? என்னுடைய
உங்களுக்கு படிக்க முடியுமான்னு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு என்னுடைய மெட்டீரியலே உங்களுக்கு கிளாஸஸா ஃபீல் ஆயிடும். ஸோ நீங்க ஜஸ்ட் படிங்க. புரியும். புரியலன்னா கிளாஸஸ் வீடியோ பாருங்க. பிளேலிஸ்ட் ஆன் பண்ணிக்கங்க. நெறைய கன்டென்ட் குடுப்பேன். ஸோ நெறைய கிளாஸஸ் இருக்கும். அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே. ஸோ இது ரியல் சீக்வென்ஸா? ஆமா. என்ட்ரீஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். லைக் A1 வேல்யூ என்ன கிடைக்குங்க? -1. A2 வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. A3 வேல்யூ என்ன கிடைக்கும்? -1. ஸோ இது வந்து ஒரு ரியல் சீக்வென்ஸ். ஸோ அதனுடைய டெர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1, -1, +1. ஸோ இப்போ இந்த என்டையர் டெர்ம்ஸ் எந்த ரேஞ்சுக்குள்ள விழுது? ஏதோ ஒரு செட்டுக்குள்ள விழும் இல்லைங்களா? ஸோ எந்த செட்டுக்குள்ள விழும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏன்னு கூட நீங்க போட்டுக்கங்களா. விச் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் -1/n. இதோட மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கும்? 1 தான். ஓகே. அப்போ இந்த m யாருன்னு தெரியுதா? தேர் எக்ஸிஸ்ட் ரியல் m. இதோ குடுத்துருக்கான் பாருங்க. அந்த m தாங்க 1. அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து தியரியாவும் நான் மெட்டீரியலும் வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இங்க மெட்டீரியல் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன். அப்ப an மோஸ்டா எங்க இருக்கு? -1 to 1 விழுது. ஓகே. ஸோ ஒண்ணு -1 எடுக்கும் இல்லைன்னா +1 இருக்கும். ஒரு சிலவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா an belongs to -1, 1. இது வந்து டிஸ்கிரீட் செட்டு. நான் ஒரு காம்பாக்ட் செட்டுக்குள்ள பேசுறேன். அதாவது ஒரு ஒரு அன்பவுண்டட் ஒரு பவுண்டட் பாசிட்டிவ் லென்த் காம்பாக்ட் இன்டர்வல்ல பேசுறேன்றதுக்கான டெஃபினிஷன். ஸோ இதுவுமே நீங்க வந்து சொல்லலாம். இதுவும் ஒரு பவுண்டட் சீக்வென்ஸ் தான். ஏன்னா அது வந்து ரேஞ்ச் ஆக்சுவலா. அந்த டிஸ்கிரீட்டா எழுதுறீங்க இல்லையா? அது வந்து ரேஞ்ச் ஆஃப் த சீக்வென்ஸ். நெறைய இருக்குங்க. கிளாஸஸ் குடுப்பேன். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இதெல்லாமே நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க. கன்சிடர் த ஃபங்ஷன் h of x equal to இது வந்து MCQs. இது வந்து ரியல் அனாலிசிஸ் MCQs கேட்டிருக்கேன். h of x equal to x in x not equal to 0, 1 when x equal to 0. தென் h is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த இடத்துல கண்டினியூட்டி எடுக்கும்? நோவேர் கண்டினியூஸா, எவ்ரிவேர் கண்டினியூஸா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. இந்த கொஸ்டின்ல இதுதான். ஃபங்ஷன் மேப் வந்து கண்டினியூஸா, எவ்ரிவேர் கண்டினியூஸா, டிஸ்கன்டினியூட்டி அட் x equal to 0வா, நோவேர் கண்டினியூஸா, எவ்ரிவேர் கண்டினியூஸா. ஸோ கண்டினியூஸ்னா என்ன அர்த்தங்க? லிமிட் x tends to 0, h of x வந்து h of 0க்கு ஈக்குவலா இருக்கணும். அவ்வளவுதாங்க. ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். ஃபங்க்ஷன் வேல்யூ பாயிண்ட் அட் 0க்கு வேல்யூ என்னங்க? 1. லிமிட் வேல்யூ கண்டிப்பா என்னங்க கிடைக்கும்? நெவர் 1 அட்டைன் பண்ணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இந்த 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 மேப் வந்து என்ன ஆகாது? உங்களுக்கு வந்து லெஃப்ட் லிமிட், ரைட் லிமிட் எடுத்தீங்கன்னா, இது வந்து x நாட் ஈக்குவல் 0. x நாட் 0 கேஸுக்கு x இஸ் கிரேட்டர் தென் 0, x இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு மீனிங் அர்த்தம். அப்ப லிமிட் x டென்ஸ் டு 0க்கு 0 பிளஸ்க்கு ஃபங்க்ஷன் வந்து x. அப்ப லிமிட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இந்த 0 1க்கு ஈக்குவலா? இல்ல. அப்ப லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தா தான் கண்டினியூட்டி. ஸோ இது கண்டினியூட்டி ஃபெயில் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது வந்து டிஸ்கண்டினியூஸ். அதெல்லாமே டெஃபினிஷனா நீங்க படிச்சுக்கணும். கிளாஸஸுமே குடுத்துட்டேங்க. நெறைய கிளாஸஸ் குடுத்துட்டேன். ஓகே. இப்போ இந்த பவுண்டரி சீக்வென்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இத கவனிங்க. ரொம்ப ஒர்த்தியான எக்ஸாம்பிள் இது. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய an வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் n/n+1 எடுங்க. அப்போ வாட் இஸ் யுவர் m such that mod an is less than or equal to n? உங்களால சொல்ல முடியுமா? அதுதான் இந்த கொஸ்டின். அதாவது இந்த சீக்வென்ஸ் பவுண்டடா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு m கொடுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கிறேன். ஸோ இது எப்படி நீங்க வந்து கலெக்ட் பண்ணுவீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த சீக்வென்ஸோட ரேஷியோஸ் கவனிங்க. n/n+1. அப்போ n+1 ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப n-க்கும் n+1க்கும் என்ன ரிலேஷன்? லெஸ் தென். ஓகே. அப்ப n/n+1 வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1 ஆயிடும். which implies this is an or an is less than 1. அப்போ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் an உடைய மேக்ஸிமம் பவுண்ட் எங்கங்க விழுது? 1ல விழுதுங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் பவுண்ட் எங்க இருக்கு? 1ல. அப்ப இந்த சீக்வென்ஸ் வந்து ஒரு பவுண்டட் சீக்வென்ஸ் அப்படின்னு உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது போல ஒரு ஒரு ரிலவெண்டான ஒரு சில லாஜிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இது எல்லாமே என்னுடைய கிளாஸஸ்ல நான் ரெகுலரா சொல்லுவேன். நீங்க பார்த்துக்கிட்டே வாங்களேன். ஒர்த்தா இருக்கும். ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நெறைய MCQs இருக்கும். இது போல யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வீடியோ குடுத்துருவேன். ஓகே. ஸோ ஒரு சிலவங்க பிடி கேட்டிருந்தீங்க. அதுவுமே அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் விட்டுறாதீங்க. ஏன்னா இருக்கிற டைம்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்றோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனா மெமரி பண்ணக்கூடாது. தரோவா பண்ணிக்கணும். 2வது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து கிளியரா நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம் பயத்த உருவாக்கி எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டெஸ்ட். ஸோ அவ்வளோ விஷயங்கள நான் அதில குடுத்துருப்பேன். அந்த டெஸ்ட்டை எழுத தான் உங்களுக்கு தெரியும். விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றது. ஓகே. ஸோ அப்போ நீங்க டெஸ்ட் எழுதி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே அவைலபிளா இருக்கு. என்னுடைய மெட்டீரியலா கொண்டு வந்துருவேன். PGTRB வந்து டெஸ்ட் பேட்ச், MCQ ஸ்டடி மெட்டீரியல். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இந்த PGTRB புத்தகம் தரமான புத்தகம். ஸோ இந்த புத்தகத்துல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் பிஜி படிச்சு முடிச்சவங்கலாம் நெறைய தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்க புத்தகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார் அப்படின்னு நெறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை இப்பயே புக் பண்ணி படிங்க.
இது வந்து ஒரு புத்தகம். அது டெஸ்ட் சீரிஸ் மொத்தமா போட்டத ஒரு புக்கா ரெடி பண்ணிட்டேன். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு மட்டும் தனியா. அப்போ பிஜிடிஆர்பிக்கு 2 ஸ்பைரல் வரும். யூஜிடிஆர்பிக்கு 4 புக் வரும். ஸோ 4 புக்குன்றது 3 புக்கு வந்து எம்சிக்யூஸ், ஒரு புக்கு வந்து டீட்டெயில் சொல்யூஷன். ஓகே. ஸோ நிறைய என்னுடைய மெட்டீரியல் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ஒரு சாம்பிள் கேட்டிருந்தீங்க இல்லையா? இதுதான். இது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராக்கு ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி மட்டும். இது ஒரு 124 பேஜ் புத்தகம். அது கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். ரிங்ஸு, எக்ஸாம்பிள் ரிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங்ஸ், இன்டெக்ரல் டொமைன்ஸ், பேசிஸ் தியரம்ஸ் ஆன் இன்டெக்ரல் டொமைன்ஸ், சப் ரிங்ஸ், ஐடம்பொட்டன்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் ரிங், ஐடியல்ஸ் ரிங்ஸ், சம் சிம்பிள் ரிங்ஸ், அதை பற்றி ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்து பேசியிருப்பேன். அடுத்தது ஹோமோமார்பிசம், மேக்ஸிமம் பிரைம் ஐடியல்ஸ் பற்றி பேசுறது, அதுக்கப்புறம் ஈக்குவலியன் டொமைன், அது ரிலேட்டடான கொஸ்டின், ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல், டெஃபினிஷன் இப்படி தாங்க இருக்கும். அப்படி பக்காவா இந்த கிளாஸஸ் கொடுப்பீங்களான்னா கொஞ்சம் லேட்டராக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இதை படித்து பார்த்து புரிஞ்சிக்க முடியுற எபிலிட்டினா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் நான் எம்டி செட் 6 வித் 2 பைனரி ஆப்ரேஷன், கம்போசிஷன் டினோட்டட் பை ப்ளஸ் அண்ட் டாட். ஓகே. ஸோ அன்சாட்டிஸ்ஃபை த ஃபாலோவிங் என்னது, க்ளோஷர் இருக்கணும். இந்த இது க்ளோஷரு உங்களுக்கு தெரியுதுல்ல, க்ளோஷரு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் பி ப்ளஸ் ஏன்றது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் உட்காந்துருக்கணும். ஸோ தேர் எக்ஸிஸ்டிங் எலமெண்ட் 0 சச் தட் ஏ ப்ளஸ் 0 வந்து ஏவன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி உள்ள கொண்டு வரும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இதை ஃபர்ஸ்ட் வந்து அடிட்டிவ்ல அப்ளியனாக இருக்கணும் அந்த செட்டு. ஸோ ஒரு செட்டை ரிங்குன்னு சொல்கிறீங்கன்னா அந்த செட் வந்து அடிட்டிவ்ல அப்ளியனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஏ இன் ஆர், அந்த ரிங்குக்குள்ள வந்து எடுத்தீங்கன்னா தேர் எக்ஸிஸ்டிங் எலமெண்ட் பி இன் ஆர் சச் தட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0. இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ், இஸ் கால்டு அடிட்டிவ் இன்வர்ஸ். அது போல் உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஆர் நெகட்டிவ் ஆஃப் ஏ இட் கேன் ரிட்டன் as b equal to minus a or a plus minus a equal to 0. இது போல் நீங்கள் சொன்னிக்கிட்டா போதும். அடுத்து பாருங்கள் 7th ப்ராப்பர்ட்டி. அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட்டில் வந்து அசோசியேட்டிவ் லா மாதிரி a டாட் பி டாட் சி வந்து a டாட் பி டாட் சிக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறது. இது மல்டிபிலிட்டி ஓவர் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி a டாட் பி ப்ளஸ் a டாட் சி எழுதுறது. இது அடிட்டிவ் ஓவர் மல்டிபிலிட்டி வந்து a ப்ளஸ் a டாட் சி ப்ளஸ் பி டாட் சி. இது போல் டெஃபினிஷன்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருப்பேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்கும். நான் சொல்கிறேன் இதெல்லாம் டெஃபினிஷன் வந்துடுதுங்களா. எக்ஸாம்பிள் லிஸ்ட்டு பாருங்கள். இதோ செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் ரிங். அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் செக் பண்ணி பார்க்கணும் 1 by 1. ஸோ இது எல்லாமே நான் கிளாஸஸும் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் கிளாஸஸும் கவனிங்க. மெட்டீரியலும் நீட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன், ரிசல்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினிஷன்னா அது டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும். ப்ராப்ளம் ஒர்க்கிங் மாடல்னால் ப்ராப்ளமும் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பேன். இது வந்து தியரி பார்ட்டுக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே. இது போல் எல்லா யூனிட்டுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த யூனிட் இருந்தாலும் இதில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதுக்குள்ளே துவஞ்சி ஊறி படிக்கணும். அப்போ தான் விஷயங்கள் நிறையா மாட்டும், நிறையா கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மெட்டீரியல் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஸ்கேனிங்கில் ரிவர்ஸ் ஆகும். உங்களுக்கு பிடிஎஃப் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வர வெட்னஸ்டே டெஸ்ட்டு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, ஃபுல் பிடி சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அடுத்து சண்டேல ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ சண்டே டெஸ்ட் சிலபஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இவ்வளோ தாங்க நாங்கள் கொடுக்க வேண்டிய டேட்டா. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் என்ன நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.